எங்கே இருக்கு? அது இல்லை ப்ரோ. ப்ரோ என் ஹெல்மெட் போச்சு ப்ரோ. நான் தான் சொன்னேன்ல, பைக்கவே தூக்கிட்டு போகிறவங்க ஹெல்மெட்டை சும்மா விடுவாங்க. ஹெல்மெட்டை காணாமே. ப்ரோ நீ பார்க்குறத பார்த்தா ஓ இவர் தான் கரிகாலனா அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்கு ப்ரோ. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கலனை இப்போ கிளம்பிட்டோம். நம்ம வர்றப்போ பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருச்சு. நம்ம ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி கலனை போகணும்னு சொல்லி போன மாதமே சொல்லியிருந்தோம். ப்ரோ போன மாதமே சொல்லியிருந்தோம். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதம் நம்ம கிளம்பிட்டோங்க. வந்து 142 கிலோமீட்டர்ஸ். ஓகே. பெட்ரோலுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ருபீஸ்க்கு அடிக்கிற மணி வரும். 1000 ருபீஸுக்கா? ஏங்க அப் அண்ட் டவுன் எவ்வளோங்க வருது? 280 கிலோமீட்ரு. ஆமாம் வந்துடும். ஆமாம். அப்போ நீங்கள் 300 நான் 300 போட்டுருவோமா? சரி ப்ரோ. ஓகே கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரிப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம வைசரை லாக் பண்ணிட்டா தான் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேட்காமல் இருக்கும். கைஸ் அதே மாதிரி நம்ம எந்த பெட்ரோல் பங்க்கில் பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் போட போகிறோம்னா பாரத்தில் தாங்க போட போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாரத்துலேருந்து தான் நம்ம மெயின்டைன் பண்ணி வந்துட்டு இருக்கோம். அதனால் கல்லணை போயிட்டு கல்லணை சுற்றி பார்த்துட்டு அங்கே மேக்ஸிமம் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு தெரில. அங்கே போனால் தாங்க தெரியும். திருச்சிக்கு நம்ம ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம பைக் எடுத்துகிட்டு போகிறோம். நம்மளோட கல்லணை பார்த்திங்களா எவ்வளோ 2 பக்கமும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கனால எவ்வளோ பெருசாக ப்ராடாக தெரியுதுன்னு. வேறு லெவலாக இருக்குங்க. பெட்ரோல் வேறு கம்மியாக இருக்குங்க. பெட்ரோல் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போகணும். பாரத் பெட்ரோல் பல்க் எங்கேனாக்குள்ளே வருதுன்னே தெரிலங்க. ப்ரோ பாரத் பெட்ரோல் பல்க் எங்கே இருக்குது ப்ரோ? பாரத் பெட்ரோல் பல்க். என்ன பெட்ரோல் பல்க்கு? பாரத் போகிற வழியில் அப்புறம் பார்க்கணும். போன வாரம் திங்கக்கிழமையே சொல்லியிருந்தேன் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் பிளேட் வந்துடும்னு. பட் இந்த வாரம் திங்கக்கிழமையே வந்துருச்சுங்க. இன்னும் நம்மளுக்கு நம்பர் பிளேட் வரல. நாளைக்கு தான் போய் திரும்ப கேட்கணுங்க. கைஸ் நானும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடை ரோடுலேருந்து நம்ம திண்டுக்கலுக்கே வந்துட்டோங்க. ஆனால் இந்த சைடு எந்த சைடுமே பெட்ரோல் பல்க்கே காணோம். பாரத்தில் ரைட் சைடில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வர்றப்போ 2 பாரத் பெட்ரோல் பல்க் வந்துச்சு. நம்மளும் போயிட்டே இருக்கோங்க. பெஸ்ட்டாடி திருச்சியே போயிடுவோம் போல். இன்னும் பெட்ரோல் பல்க் வரல. பிளிக்கு வேறு அடிச்சுக்கிருக்குங்க பார்த்தீங்களா? என்னடா தம்பி இவ்வளோ தூரம் வந்துட்டானே. நம்மளும் பெட்ரோல் பல்லாம் போய்கிட்டு இருக்கோம்னு நினச்சா கடைசியில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் லாக் ஆகிடுச்சுங்க. சார்ஜ் போட்டால் வண்டி எடுத்துரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ தூரம் இருக்குது? ஒரு கிலோமீட்டர் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார்ஜ் போட்டால் எடுத்துரும். என்னங்க எப்படிங்க? இல்லை பைக் பெட்ரோல் தான். இல்லை பெட்ரோல்னா இங்கே பக்கத்தில் இருக்கு. போகிற வழி மேலே தான் போயிருமா? முருங்கல் இதோட பார்த்தீங்கன்னா நம்ம 3வது ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சாட்சி போட்டு வச்சுருக்கோம். நம்ம தலைவர் எடுத்துருங்க. மேக்ஸிமம் பார்த்தா 500 மீட்டரில் தான் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பல்க் இருக்குன்னு நினைக்கிறேங்க. நம்ம திருச்சி ரோட்டில் தான் பார்த்தீங்கன்னா தரமான சம்பவம் எடுத்துடும். அப்புறம் கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பைக் பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் போட போகிறோம். இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப்பை வந்து பார்த்தீங்கன்னா 0 பண்ணிக்குவோம். ட்ரிப் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் சம்திங் ஓடி இருக்குது. அதை வந்து 0 பண்ணிடுவாங்க. ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரிப் 2 0 பண்ணிட்டோம். இதுலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்த்துலாம். நம்ம போயிட்டு வர்றப்ப கடைசி அந்த வீடியோ நான் சொல்கிறேன். ஓகே ஓடா மீட்டில் வச்சுருவாங்க. வாங்க கைஸ் மோட்டோ விளாகிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். பாருங்கள் எப்படி இருக்கு. போயிட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே எல்லாத்தையும் சுற்றி பார்ப்போம். ஓகே. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 11 மணி ஆகுது. அங்கே போய் சேர எப்படினாலும் 12 மணி ஆயிரும். 12 மணி நைட் நம்ம சாப்பிட்டுட்டு சுற்றி பார்க்க கரெக்டாக இருக்கும். கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி 600 கிலோமீட்டர் ஓட போதுங்க. வாவ் செம்ம மூமெண்ட்டுங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 599 கிலோமீட்ரு 600 ஓடிடுச்சுங்க நம்ம பைக். பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திருச்சிக்கு போகிறப்ப தான் பார்த்தீங்கன்னா இந்த கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா 400 கிலோமீட்டர் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சர்வீஸுங்க. அப்படிலாம் 1 மந்த்து இந்த 15ஆம் தேதி வந்துருச்சுன்னா நம்மளுக்கு சர்வீஸ் பண்ணுங்க. கைஸ் ஃபைனலாக நம்ம திருச்சி வந்துவிட்டோம். இங்கே பாருங்கள் ஃபார்ச்சுனர் எப்படி நிப்பாட்டி வச்சுருக்கான்னு. வேறு லெவலாக இருக்குல்ல? கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கல்லணைக்கு வந்துட்டோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புருஷ வீடை கட்டி வச்சுருக்காங்க. இல்லைன்னா போர்டு நல்லா தெரிஞ்சிருக்கும். கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்படி போகணும். ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு சின்னதாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் விளாண்டுருக்கோம் கைஸ். இதான் என்ட்ரன்ஸ். நல்லா இருக்குது பார்க்க. நிறைய பேர் வந்திருக்காங்க ப்ரோ.
இந்த பாருங்க காய்ஸ் அவங்க வேறு லெவலாக இருக்குது. இந்த கல்லணை யார் கட்டினதுன்னு பார்த்தீங்கன்னா கரிகால சோழன் தான் கட்டினது. அவ்வளோ அமேசிங்காக இருக்குது பார்த்தீங்களா காய்ஸ். நம்ம பைக்கிலேருந்து இறங்கி பார்த்தீங்கன்னா அதான் நம்ம பார்த்தீங்கன்னா கரிகாலன் சோழன் கட்டின கல்லணைங்க. நம்ம அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விசிட் பண்ண வந்திருக்கோங்க. பாருங்கள் வியூவை. இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம கல்லணைக்குள்ளே வந்துட்டோங்க. ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கேம்ஸ் தான் நிறையா இருக்குங்க. 2009 போட்டிருக்காங்க. ஒருவேளை இது 2009 கட்டினதாக இருக்குமோ? ஆல்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க போல. ஏன் ப்ரோ 2009 ஆல்ட்ரேஷன். கல்லணை பாருங்கள். என்ட்ரன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கல்லணையோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கரிகாலன் கட்டின டேமில் தான் எனக்கு பேசிக்கிருக்கோம். இங்கேருந்து பார்க்க வியூவே பார்த்தீங்கன்னா ஒரு அமேசிங்காக நல்லா தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த சிலந்து போகிறது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே காணோம். அவ்வளோதாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல நம்ம சுற்றி பார்த்தாச்சு. நீங்கள் நம்ம உள்ளே போய் தான் நம்ம சுற்றி பார்க்கணும். நம்ம பூங்காக்குள்ளே தான். ஏன் ப்ரோ என்ட்ரன்ஸில் ஆனால் இங்கேக்குள்ளே அந்த கல்லணைக்கான இது இந்த இதான் அது ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஏன் ப்ரோ ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கல்லால் கட்டினதுங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டேமோட பேர் பார்த்தீங்கன்னா கல்லணைன்னு வச்சுருக்காங்க. இது ஸ்டோரிங் கிராண்ட் அணைக்கட் 5 length of 20 span with radial successive constructed 1925-1927. அப்பயே கட்டினதா அது சுதந்திரம்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி கரிகாலன் இருந்திருக்காப்புல அப்போ. அண்ணே ஐஸ்காரண்ணே இவரா கரிகாலன்? அவர் தான் கரிகாலன். சரிண்ணே கைஸ் இவர் தான் பார்த்தீங்கன்னா கரிகாலனுங்க. நமக்கு அவர் பேர் முழு பேர் தெரியாதனால கொஞ்சம் சொதப்பிட்டோம். உங்கள் பேர் என்ன பேர் பார்த்தீங்கன்னா காவேரி அம்மனாங்க. அந்த இடத்துல பேர் போட்டிருக்கு. அப்படியே நம்மளுக்கு ஏத்தாப்பில் பார்த்தீங்கன்னா கரிகால சோழனோட ஸ்டில் இருக்குங்க. சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு நம்ம கரிகாலனோட மணிமண்டபத்துக்கு போகலாமா இல்லை எப்படி போகலாம்? லாஸ்ட்டாக போகலாம். சுற்றிட்டு போய் கடைசியாக லாஸ்ட்டாக போகலாமா? சரி ஓகே எனக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுங்க. என்ன அம்மா இதான் ப்ரோ என்ட்ரன்ஸ் ஃபோட்டோ. உள்ளே போய் எப்படி ப்ரோ எடுக்கிறது? உள்ளே எடுக்க முடியாது ப்ரோ. இங்கே தான் ப்ரோ எடுக்கணும். ப்ரோ நீ பார்க்குறத பார்த்தா ஓ இவர் தான் கரிகாலனா அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்குது ப்ரோ. ராஜா பகுதூர் மாதிரி எடுத்திருக்கேனா? ஏன் ப்ரோ நல்லாக்கா ப்ரோ? ப்ரோ நீ சொல்லுவேன்னு தெரியும் ப்ரோ. எனக்கு என் கண்ணையே அங்கனக்குள்ளே ஒப்படைச்சிட்டு போகிறேன். கைஸ் இங்கே பாருங்கள் சோட்டா பீமெல்லாம் சுற்றிக்கிருக்காரு. ஆற்றில் ஆழம் அதிகம் உள்ளது. ஆற்றில் இறங்குவதும் குளிப்பதும் உயிருக்கு ஆபத்தானதுன்னு சொல்லி இந்த இடத்துல போர்டு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பூசாரி உட்காந்துருக்காரு. ஹூ இஸ் திஸ் பூசாரி? வாவ் நல்லா இருக்குங்க. கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து வியூ பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அடுத்த பாட்டுக்குள்ளே வந்துவிட்டோம். இங்கே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு இங்கே தான் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தண்ணி எதுவுமே அவ்வளோவா இல்லைங்க. நல்லா இல்லை. நல்லா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நம்ம அந்த பக்கம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கீழே இறங்கி போய் வியூ பார்க்கணுங்க. ப்ரோ இந்த இதிலே காமிச்சிருக்கு பாருங்கள் எந்த அளவில் இருக்குன்னு. இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த டிகிரி காமிக்கிது வருங்க எந்த அளவுக்கு கீழே அடிமட்டத்துக்கு இருக்குன்னு தண்ணி இதுலேயே காமிச்சிருச்சு. அடிமட்டத்தில் இருக்குது. ஆமாம் காவிரியில் அவ்வளோ தண்ணி இல்லை. வாவ் வாவ் காய்ஸ் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து வேறு லெவலாக இருக்குது. குளிக்கிறாங்க ப்ரோ. இங்கே குளிக்கலாம் ப்ரோ. நம்ம இங்கே குளிக்கலாம் ப்ரோ. இதில் நான் குளிக்கிறேன் ப்ரோ. ஆமாம் நல்ல வேலை இதை நம்ம பார்க்காம அப்படியே போயிருந்தோம் நீங்கள் அவ்வளோதான். ஏன் ப்ரோ வந்து வெக்ஸ் ஆகி போயிருப்போம். ஏன் ப்ரோ தண்ணியே இல்லாமல் அது அந்த இடத்துல அந்த இது இருக்குல்ல. ஆமாம் பாதையெல்லாம் இல்லை. அது கீழே இறக்கிறதுனால அதில் அப்படியே அந்த சுழண்டு போகுது. இது வரைக்கும் தான் போகிற திட்டு. அந்த சுழலுக்கு முன்னாடி வரைக்கும் திட்டு. அதுக்கப்புறம் போகிறது பூரா இது செல்லை போட்டு நம்ம எடுத்து வரேன். செல்லை கீழே போடவா? ரைட்டு. இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த அணைக்கட்டோட சிப்பாயிங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போர்டு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கன்னு சொல்லி இந்த இடத்துல காமிக்கிறாருங்க அவர் கையை. என்ன தெரியுது எல்லாரும் இங்கிட்டு தான் போகிறாங்க. என்ன இருக்குது இப்படி? இங்கிட்ட ஒரு வேளை காரில் நிப்பாட்டி வந்துருப்பாங்களோ? ப்ரோ நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு போவோம் ப்ரோ. அங்கே போக மாட்டீங்களா? காய்ச்சி அங்கே தான் போய் நம்ம குளிக்க போகிறோம். சிப்பாய் நாங்கள் இங்கிட்டு போகிறோம். நீங்கள் அங்கிட்ட கை காமிக்கிறீங்க. குளிக்க போய்க்கிருக்கோம். நம்ம அடிச்சுட்டு போனால் நேரம் எங்கே போகும் தெரியல. ப்ரோ நல்லா இருக்கா குளிக்க? சொன்னேன். சரி ப்ரோ. எங்கெங்க போகிறீங்க? இங்கே பார்த்தீங்களா அந்த காற்றுக்கு ஏற்ற மாதிரி ஈஸ்ட் வெஸ்ட்டு சவுத்துன்னு சொல்லி எனக்குள்ள என்ட்ரன்ஸில் இருக்குவாங்க. இப்போ நம்மளுக்கு எந்த நக்கம் பார்த்தீங்கன்னா காற்றடிக்கும் பார்த்தோன்னா வெஸ்ட்டு பக்கம் தாங்க காற்றடிச்சிக்கிருக்கு. அதே பார்த்தீங்கன்னா அது ஈஸ்ட் வெஸ்ட்டில் போயிட்டு இருக்குது. மணி இப்போ எத்தனை மணிக்கு பார்த்தீங்கன்னா 3:30 ஆச்சுங்க. ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல பிளேஸ்லாம் விசிட் பண்ணிட்டு நம்ம இந்த பிளேஸ்க்கு வந்துட்டாங்க.
ஓகே காய்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம குளிக்க போகிறோம். நம்ம காவிரி ஆற்றுல முதல்ல நம்ம பார்த்தீங்கன்னா குளிக்க போகிறோம். வாங்க காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றுக்குள்ளே நடந்து போய் நம்ம குளிக்க போகிறோம். இது பார்த்தீங்களா, ஆனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கீழே இந்த கல் மாதிரி தான் சம்திங் போட்டிருக்காங்க. இந்த சைடு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்குன்னு தெரிலங்க. நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் வழுக்குது பயங்கரமாக. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எனக்குள்ள வச்சுட்டு நம்ம குளிப்போங்க. நீ ஆழமாக இருக்கா? ஆழம் கம்மியாக இருக்கா? அங்கே தான் ஆழமா இழுக்குதா? இழுக்கல இல்லை. பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பாலங்கட்டம் தான். நம்ம நடுவில் வந்தது பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்டு, நடுவில் வந்தது தேர்டு. நம்ம ஃபஸ்ட்டு வந்தது தான் ஃபஸ்ட்டு கட்டினதாங்க. நம்ம கரிகாலம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா. நம்ம இப்போ குளிச்சுக்கிறப்ப நம்ம அந்த ப்ரோ தான் நமக்கு பார்த்தீங்கன்னா சொன்னார். இதுதான் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம கரிகாலம் சொல்ல கட்டின டேமோட வியூங்க. டோட்டல் வியூ தான். அப்படி சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா இப்படி கட்டி வச்சுருக்காப்புல ஒரு வி ஷேப்பில் போகுதுங்க டேமோட ஷேப். பார்த்தீங்கன்னாக்கா மூணுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திசையை நோக்கி பார்த்தீங்கன்னா போய்க்கிருக்குங்க தண்ணி. ஓகே, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட நம்ம எண்டுக்கு வந்துவிட்டோம். இந்த ஆற்றுல தான் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி திறந்து விட்ருக்காங்க. இந்த இதுலேயும் அதுக்கப்புறம் அந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி கொஞ்சம் மீடியமாக தாங்க திறந்து விட்ருக்காங்க. குளிச்சுக்கிறப்ப நம்ம ப்ரோ சொல்லியிருப்பாங்க. இந்த டேம் பார்த்தீங்கன்னா 1வது டேம், இது 2வது டேம். நம்ம நடந்து போகிற டேம் தான் பார்த்தீங்கன்னா 3வது டேமுங்க. அந்த அமைப்பில் தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. நம்ம குளிச்சு முடிச்சுட்டு இந்த கரண்ட் ஜூஸ் குடிக்கிற சுகமே தனி சொல்லுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பேக் சைடில் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா அங்கே நல்லா ஃபோட்டோ ஷூட் எடுத்து நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாங்க. ப்ரோ கிளம்புவோமா இல்லை ரவுண்டு போவோமா? கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். ஓகே ப்ரோ, இதை வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே நம்ம விளாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டோங்க. தரமான பிளேஸாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வரீங்கன்னா சேஃபாக வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. மக்கள் பூரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் டஸ்ட்டாக ரொம்பவுமே கொஞ்சம் மோசமாக இருக்குது. வேறு எதுவும் இல்லைங்க. இங்கே பார்த்தீங்களா வேறு லெவலாக சன்செட் ஆகுது இந்த இடத்துல தெரியுது பார்த்தீங்களா. சரி ஓகே ப்ரோ, நாங்கள் ஃபோட்டோஸ் எடுப்போம். ஃபோட்டோ எடுங்க ப்ரோ. நல்ல வேலைங்க தண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்தோம், இல்லைன்னா அவ்வளோதான் காஞ்சி கருவாடாக இருப்போம். ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதான். வீடியோ போட்டுருவோம். ஆமாம், மணி எத்தனை ப்ரோ? கரெக்டாக மணி 4:40. 4:40 ஆச்சா? ஓகே, நம்ம கிளம்புவோம். டைம் ஆச்சு. எனக்கு ஒரு எண்டிங் வீடியோ மட்டும் எண்டிங் எடுத்துருவோம் ப்ரோ. போக அட்ரஸ் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். நம்ம அவ்வளோதான் கைஸ், நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் திருச்சியிலேருந்து இங்கே இருக்கிற யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஹெல்மெட்டை காணா ப்ரோ, நான் சொன்னேன்ல. அது இல்லை ப்ரோ, நான் தான் சொன்னேன்ல ப்ரோ. ஹெல்மெட் போச்சு, ஒன்னாலாம் ப்ரோ போச்சு. எனக்கு வாங்கி கொடுத்துரு ப்ரோ. எங்கே இருக்கு? அது இல்லை ப்ரோ. ப்ரோ என் ஹெல்மெட்டு போச்சு ப்ரோ. நான் தான் சொன்னேன்ல, பைக்கவே தூக்கிட்டு போகிறவங்க ஹெல்மெட்டை சும்மா விடுவாங்க. ஹெல்மெட்டை காணாமே. எந்த கேமரா இருக்குது உங்களுக்கு? நம்மளோட ஹெல்மெட்டு பார்த்தீங்கன்னா இந்த கல்லில் வந்து தான் காலாகணும்னு விதி எழுதியிருக்கு. வேறு எதுவும் கிடையாதுங்க. நம்ம ஹெல்மெட்டை பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போயிட்டாங்க. சரி ஓகே விடுங்க, பார்த்துக்கலாம். போலீஸ்காரங்க கிட்ட என்ன செய்ய போகிறோன்னு தெரில. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கரிகால சோழனின் மணிமண்டபத்துக்கு தாங்க இப்போ பார்க்க போய்க்கிருக்கோம். கைஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டில் நம்ம கரிகால சோழனோட யானையில் உட்காந்துருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் ஒரு ஸ்டில் இருக்குது. அப்புறம் சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா அவர் போர் செஞ்சது, ஆட்சி செஞ்சது, அது சம்திங் இந்த மாதிரியான புகைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா போர்டாக ஆக்கி வச்சுருக்காங்க ஒவ்வொரு பிளேஸ்லேயுமேவும். அப்புறம் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாக்கா அந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா ஒரு புக்லெட்ஸ் மாதிரி சம்திங் கீழே வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம மணிமண்டபத்தையும் விசிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்பலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் காவேரி ஓட்டம் சொல்லி இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா தற்போதைய காவேரின்னு சொல்லி சம்திங் இந்த இடத்துல ஒரு வரைபடம் என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம விசிட் பண்ணி பார்த்தாச்சு. ஒன்றும் இல்லை ப்ரோ, எடுத்துகிட்டு போங்க ப்ரோ. நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. சரி ஓகே காசு ஒரு நம்பிக்கை. ஆமாம், எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஏன்னா நம்ம R15 வச்சுருக்கோம் ப்ரோ, அதை பற்றி ஒன்று தெரிய வேணாமா? சரி ஓகே விடுங்க. இது புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களால் அடிக்கல் நாடப்பட்டதுன்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு போர்டு போட்டிருக்கு. செல்வி ஜெயலலிதா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது 12/2/2014. இந்த டேட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மணிமண்டபம் பார்த்திங்கன்னா கட்டி திறந்து வைக்கப்பட்டிருக்காங்க. நம்ம கரிகால சோழனின் மணிமண்டபம்.
பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நடந்து போகிறப்ப இங்கே பாருங்கள் வியூ வேறு லெவலாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம பைக்கோட லுக்கே பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. பாருங்கள் கைஸ், நம்மளோட வண்டியோட லுக்குக்கு சன்செட் ஆகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் லுக்கில் இருக்குங்க. இது பார்த்தீங்களா, இது என்ன பைபாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி திண்டுக்கல் பைபாஸில் தாங்க நம்ம இப்போ விளாக் எடுத்துக்கிறோம். இங்கே பார்த்தீங்களா நம்மளோட நைட் வியூ பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த இடத்துல டார்க்காக இருக்குது, அந்த இடத்துல லைட் டார்க்கு, அப்படி லைட்டாக பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஆகி லைட்டாக அந்த ஒரு ரோஸ் கலரில் பிங்க் கலரில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கை இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே அவனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட நிலா இருக்குது, ஆஃப் நிலா. ஏன் ப்ரோ லொக்கேஷன் பார்க்குறதுக்கே வேறு லெவலாக இருக்குது. சரி ஓகே கேஷ், நம்ம இந்த பேக்கரியில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம டீ சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். டீசல் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 95 ரூபா 13 பைசா. பெட்ரோல் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்ரு 103 ரூபா 51 பைசாங்க. 2024 டேட் 12.